அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவலமெய்தி கலையின்றி வாழ்வதை ஒமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும். உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோ என பாரதியின் வரிகளின் மூலம் தமிழின் மூலம் நம் குழுவில் உள்ள அனைத்து மாண்புமிகு மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி, விழுதுகள் அறிவே ஆற்றலின் 238வது புத்தக கருத்து பகிர்வில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் வணக்கங்கள். இன்றைய புத்தக கருத்து பகிர்வில் உங்களிடையே பகிர இருக்கின்ற புத்தகம் 4ஆம் ஆசிரமம் என்கிற சிறுகதை தொகுப்பு. இந்த மகளிர் தினத்தில் புகழ்பெற்ற ஒரு பெண் ஆளுமையான ஆர். சூடாமணி அவர்களின் புத்தகத்தை பற்றி தங்களிடம் பகிர்வதில் மிக மகிழ்ச்சி. சூடாமணி அவர்கள் 1931ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி சென்னையில் பிறந்துள்ளார். இவரது இரு சகோதரர்களில் ஒருவர் ருக்மணி பார்த்தசாரதி என்கிற எழுத்தாளர், மற்றொருவர் பத்மாசனி மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். சூடாமணி திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தார். தீவிரமான வாசிக்கும் பழக்கம் கொண்டவராக இருந்துள்ளார். இவரது முதலாவது சிறுகதை காவேரி 1957 பிரசுரமானது. 1960 மனதுக்கு இனியவள் என்கிற நாவலை எழுதியுள்ளார். எழுத ஆரம்பித்த காலகட்டத்திலேயே தேர்ந்த நாவலாசிரியராகவும் விளங்கியிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. இளம் வயதிலேயே முறைப்படி ஓவியமும் கற்றுக்கொண்ட இவர் நீர் வர்ணங்களை பயன்படுத்தி ஓவியம் வரையும் ஆற்றல் பெற்றிருக்கிறார். இவரின் ஓவிய திறமையின் படைப்புகள் அனைத்தும் அவரின் மறைவிற்கு பிறகே வெளிவந்தன. 2011ஆம் ஆண்டு சென்னை சிபி ஆர்ட் சென்டரில் இவரது ஓவியங்களை காட்சிப்படுத்தினர். தனக்கென்று குடும்பம், குழந்தை என எதுவும் இன்றி வாசிப்பையே வாழ்வாக்கி அவற்றையே தனது படைப்புகளில் காத்திரமான எழுத்துக்களாக்கி, எழுத்தின் மூலம் வந்த 3,60,00,000 ரூபாய் பணத்தையும் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லம், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் இலவச மருந்தகம், தரமணியில் உள்ள வாலண்டரி ஹெல்த் சர்வீஸ் நிறுவனத்திற்கும் சேர வேண்டும் என உயிலாகவும் எழுதி வைத்தவர். தன் சொத்து அனைத்தையும் சேவை நிறுவனங்களுக்கு சேர வேண்டும் என உயில் எழுதி வைத்த ஒரே எழுத்தாளர் சூடாமணி மட்டும்தான் என்று ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தின் அறங்காவலர் நல்லி குப்புசாமி குறிப்பிடுவார் எப்பொழுதும். இப்படியாக வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமைதான் ஆர். சூடாமணி. இவரின் மொத்த சிறுகதைகள் 574. சூடாமணி சிறுகதைகள் என்று தனி தொகுப்பாகவே வெளிவந்துள்ளது. இத்தகைய புகழ்பெற்ற பெண் ஆளுமை, உளவியல் எழுத்தாளர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட ஆர். சூடாமணி செப்டம்பர் 13, 2010ஆம் ஆண்டு நம்மை விட்டு மறைந்தார். உடலுக்குதான் அழிவு, அவரது உயிர்ப்பான எழுத்துகள் என்றும் நம் வசம் இருக்கும். 4ஆம் ஆசிரமம் என்கிற சிறுகதை தொகுப்பானது விகடன் பிரசுரம் வழியே 2014ஆம் ஆண்டு வெளிவந்துள்ளது. இதில் மொத்தம் 10 கதைகள் உள்ளன. 167 பக்கங்கள். விலை 95 ரூபாய். கடந்த மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் விகடன் ஸ்டாலில் வாங்கிய புத்தகம். ஆர். சூடாமணி என்று பெயரை பார்த்தவுடனே வாங்கிவிட்டேன். வாங்கிய அன்றே இல்லையெனினும் அடுத்தடுத்த நாட்களில் படித்து முடித்தேன். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு களத்தில் அமைந்திருப்பது அவரது எழுத்து நுட்பத்திற்கு சான்று என்றே கூறலாம். முன்னட்டை படத்தில் அழகிய படம், அதாவது ஒரு இங்கு பாட்டில், மைக்கூடு, பேனா, சூடாமணியோட அழகிய புகைப்படமும், பின் அட்டையில இந்த நூலுக்கு முன்னுரை வழங்கி இருக்கிற கே. பாரதி அவர்களோட அந்த முன்னுரையில இருந்து ஒரு 3 பேராகிராஃப் மட்டும் கொடுத்திருக்காங்க. கே. பாரதியின் வரிகளிலேயே. தனி மனிதர்களின் உறவு சிக்கல்கள், உணர்வு போராட்டங்கள், மனசலனங்கள், உன்னதங்கள் என்று கதை பொருளை கட்டமைத்து கொண்டிருக்கிறார் சூடாமணி. இவற்றினூடே அவரது சமூக அக்கறையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தேர்ந்த மனோதத்துவ நிபுணருக்குரிய ஒரு பார்வை அவருக்கு வாய்த்திருக்கிறது. விதவிதமான மனிதர்களை அவர்களின் உளவியல் தன்மையுடன் உயிரோட்டமாய் படைத்திருக்கிறார். மனித வாழ்க்கை சிக்கல்கள் நிறைந்தது. மனிதர்கள் திகைத்து நிற்கும் சூழலில்
கூடவே இருந்து கையை பிடித்து நடத்தி சென்று வழிகாட்டக்கூடிய வலிமை உடையவை சூடாமணியின் எழுத்துக்கள். இத்தகைய இலக்கிய சேவை காலம் கடந்து ஜீவிப்பதில் ஆச்சரியம் இல்லை. இதுதான் அவர் பாரதியோட முன்னுரையில இருக்கக்கூடிய அந்த பெரிய உரையில இருந்து ஒரு 3 பேராகிராஃப் மட்டும் பின்னட்டையில கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இந்த புத்தகத்தோட உள்ளடக்கம், வெளியடக்கம். இப்பொழுது அந்த கதைகளுக்குள் நாம் போகலாம் என்று நினைக்கிறேன். முதல் கதை அக்கா. கிட்டத்தட்ட அவரின் வாழ்க்கையை ஒத்து இருக்கின்றது. பர்வதம் என்கிற அக்கா, மீனா, கமலா என்று 2 தங்கைகள். பர்வதம் சிறு வயதிலேயே திருமணமாகி கணவனை இழந்தவள். கணவனின் நினைவை விட தனது பெற்றோரின் நினைவையே நினைத்து ஏங்குகிற ஒரு முதிர்ந்த குழந்தையா இருக்கிற பர்வதத்திற்கு சொர்க்கமாய் இருப்பது தனது தங்கைகள் தங்களது குழந்தைகளுடன் வந்து தன்னுடன் இருக்கிற அந்த 1 மாதம் மட்டும்தான். மற்ற நாட்களில் கங்கா என்கிற ஒரு தோழி மட்டும்தான். தனது தங்கைகள் பற்றியும் தங்கை குழந்தைகள் பற்றியும் அவர்கள் பேசுற அந்த அழகை பற்றியும் அந்த மழலை மொழி பற்றியும் எப்பவும் தன்னோட தோழி கங்கா கிட்ட பெருமிதமாக பேசுகிறாங்க பர்வதம். அந்த மாதிரி பெருமிதமா பேசுற அந்த பர்வதத்தை பார்த்து கங்காவுக்கு வந்து ஒரு கேலி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு எல்லல். அது வெளியில காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளார அந்த எல்லல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். என்றேனும் ஒரு நாள் இவளுக்காக இவள் ஏதாவது யோசிப்பாளா என்று நினைப்பாள் கங்கா. அப்படி ஒரு நாளும் வந்தது. மீனா சொன்ன ஒரு வார்த்தை பர்வதத்தை நிலைகுலைய வைக்கிறது. மிக தடுமாறி போகிறாள். துக்கம் தொண்டையை அடைக்க அன்றும் கங்காவை சந்திக்கிறாள். ஆனால் எதுவும் பேசாமல் இருக்கிறாள். இந்த மௌனமே கங்காவுக்கு வந்து உணர்த்திருது, இன்னைக்கு பர்வதம் வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கங்காவிடம் பகிர்ந்தாளா இல்லையா, கங்காவின் மனநிலை எப்படி இருந்தது, பர்வதத்தின் மனநிலை எப்படி இருந்தது என்பதை மிக அழகாக உணர்வு பூர்வமாக சொல்கிறார் சூடாமணி. நாம் எல்லோருமே மனிதர்கள் தானே. நம் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் மிக முக்கியமானது. நாம் விளையாட்டாக சொல்வது பிறருக்கு துன்பத்தை தரும். நாம் யதார்த்தமாக பேசும் சில வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும் என்று சிலர் சொல்லுவர். ஆக நமக்கு ஆதரவும் வார்த்தைகளை, ஆபத்தும் வார்த்தைகளை. நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நாம் தான் பொறுப்பாளி. ஆகவே கவனமாக, இனிமையாக, கூடியவரை மற்றவரை காயப்படுத்தாத மாதிரி பேச கற்றுக்கொள்வோம் என்பதே அக்கா கதையிலிருந்து நமக்கு சூடாமணி உணர்த்துகிறார். இந்த கதையை ஆனந்த விகடன் இதழுக்காக 13/3/1996 அந்த ஆண்டுல எழுதியிருக்கிறார். இதுதான் முதல் கதை அக்கா. இரண்டாவது கதை ஒரு கீற்று பொன். நெருங்கலான உருவம், கோடு விழுந்த முகத்திற்கு மேலாக வழுக்கையின் பளபளப்பு, பை பையாக தொங்கும் முதுமையின் துவண்ட தோல், தூசி படிந்த வறிய கோலத்தில் கணுக்கால் வரை தூக்கியிருந்த 4 முழம் அழுக்கு வேட்டி, மேலே கண்ணம் கருப்பாக சட்டை. இதே விவரணை இதே கதையில் 3 இடங்களில் வருகிறது. ஒரு வயதான ஆணை பற்றிய விவரணை. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அர்த்தமாக. இந்த விவரணைகளை அங்கங்க படிக்கும் போது எனக்கு சற்றுன்னு என்ன ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு ஒரு படம், விஜய் சேதுபதி நடிச்ச படம். அதுல அடிக்கடி ஒரு டயலாக் வந்துட்டே இருக்கும் இல்லையா, பால் வந்துச்சு, தலையில பட்டுச்சு, மெடுல்லா ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு டயலாக் தான் விஜய் சேதுபதிக்கு அந்த படத்துல. ஆனா அது ஒவ்வொரு இடத்துலயும் அவர் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போது படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம ரசிச்சு பார்த்திருப்போம். எனக்கு இந்த இடத்துல அது சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த ஒரு முதிர்ந்த ஒரு ஆணை, ஒரு வயதான ஒரு ஆணை பற்றி அவங்க வந்து எப்படி சொல்றாங்க. அந்த வயதான அந்த ஆள், அவர் பேர் வந்து சாமா. அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு, அவருக்கான அந்த பின்னணி என்ன, அவரோட அந்த அழுக்கான தோற்றம், அந்த வறிய கோலம், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த கதையில அவங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு வருவாங்க. அதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவரோட பின்னணி வந்து ரொம்ப துயரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி படிக்க படிக்க அவரோட துயரம் உறுதியாகிக்கிட்டே வந்து இறுதியில் சாமா
ஒரு கீற்று பொன்னாக மெல்லிருக்கிறார். அந்த கிளைமேக்ஸ் நேரத்துல வந்து அந்த சாமாவோட அந்த வறிய கோலத்தம், வறுமை இதெல்லாம் மீறி அவர் ஒரு ஒரு தங்கம் போல மின்றாரு அப்படின்னு சொல்லும்போது, மேன்மக்கள் மேன்மக்களே என்று சாமாமியின் வழியையும் ஹரியின் வழியையும் சாதாரணர்கள் என்றும் சாதாரணர்கள் என்பதை ஹரியின் அப்பா வழியே மிகச் சிறப்பாக விளக்குகிறார். இந்த கதையை வந்து அவங்க சுதேசமித்திரனோட தீபாவளி மலருக்காக 1968வது வருஷத்துல எழுதியிருக்கிறாங்க. இது 2வது கதை, ஒரு கீற்று பொன். அடுத்தது 3வது கதை, அன்னையின் முகத்து புன்னகை. இந்த கதையும் இதே தொகுப்புல இருக்க 8வது கதை, சோபனாவின் வாழ்வு. இந்த அன்னையின் முகத்து புன்னகை கதை வந்து கலைமகள் இதழுக்காக 1973வது வருஷம் எழுதியிருக்காங்க. சோபனாவின் வாழ்வுங்கிற கதையை தீபம் இதழுக்காக 1978வது வருஷம் எழுதியிருக்காங்க. நிறைய வருடங்கள் இடைவெளி இருந்தாலும் இந்த 2 கதைகளும் கிட்டத்தட்ட ஒரே மையம். நான் ஏன் இந்த 2 கதையும் ஒன்னா இணைச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த 2 கதைகளோட மையமும் ஒண்ணு போலவே இருக்கின்றது. அன்னையின் முகத்து புன்னகை கதையில சிங்கிள் பேரண்ட், அதாவது அம்மா வளர்க்குறாங்க, அப்பா கிடையாது, அம்மா வளர்க்குற பிள்ளை மணி. சோபனாவோட வாழ்வுங்கிற கதையில அதுலயும் சிங்கிள் பேரண்ட். என்னன்னா அம்மா கிடையாது, அப்பா வளர்க்குறாங்க, அப்பா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. அப்போ இவங்களும் சிங்கிள் பேரண்ட், அங்கேயும் சிங்கிள் பேரண்ட், இங்கேயும் ஒரு பையன், அங்க ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் இவங்க அந்த அன்னையின் முகத்து புன்னகை கதையில வந்து அந்த காயத்ரி, அவங்க மணியோட அம்மா, சின்ன வயசுலயே கணவனை விழுந்து பையன் மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லி பையனை வந்து ரொம்ப தன் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க வந்து கணவனை இழந்துட்டதுனால அந்த 60 வயசுல கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒரு முதுமை தோற்றமே வரல. யாருமே நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு 60 வயசு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க அந்த இளமையுடனே அந்த காயத்ரி இருக்காங்க. அவங்க பையன் மணிக்கு வந்து 42 வயசு ஆகுது. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதிய தோற்றம் வந்த மாதிரி இருப்பாரு. அம்மாவை பார்த்துக்கிட்டு, உடம்பு சரியில்லாத அம்மா கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. உனக்கு நான் ஒரு நல்லதுமே பண்ணலேடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிற அந்த அம்மாவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ இருந்தா எனக்கு போதும், நான் பாத்துக்கிறேன், நீ மட்டும் என் கூட இருங்க போதும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அம்மாவை தேற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் அவங்க பையன். அவங்களே சொல்றாங்க, எனக்கே ஒரு முடி கூட நரைக்கலடா, ஆனா உனக்கு முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சுட்டேடா கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழுவாங்க. இது வந்து இந்த கதையில வருது. சோபனாவின் வாழ்வு கதையில பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க. பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால அவங்க வீட்டுல வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொருள்கள் எல்லாம் சரியான இடத்துல அடுக்கி வச்சிருக்கிறது. அவர் நடந்து போகும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு வீட்டை வந்து ரொம்ப அழகா அவங்க சோபனா மெயின்டைன் பண்றாங்க. கதைகள்லாம் வாசிக்கிறதுக்கு ஒரு ரீடர் ஒருத்தரையும் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அவர் வெளியில இருந்து வந்து அவர் கேட்கும்போது கதை வாசிக்கிறது. அப்புறம் ரேடியோ, வானொலியில கேட்கறது. இந்த வானொலியில கேட்கிற நிகழ்ச்சி வந்து ஏதாவது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை டேப் ரெக்கார்டர்ல பதிவு பண்ணிட்டு எப்ப வேணாலும் கேட்டுக்கிற மாதிரி அந்த டேப் ரெக்கார்டரும் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து தன்னோட அப்பாவை அவங்க அவ்வளோ நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் அதேதான், சேம். அவங்களுக்கு 36 வயசு ஆகுது, திருமணமே நடக்கல. திருமணம் வந்து அவங்க அப்பா அப்படி அந்த கதையில எப்படி காயத்ரி கேக்குறாங்களோ அதே போல நான் தானேமா உனக்கு ரொம்ப பாரமா இருக்கேன், என்னால தானே உனக்கு ஒரு நல்லதும் நடக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அந்த மணி சொல்ற மாதிரியே சோபனா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, நீங்க இருந்தா போதும், நீங்களும் நானும் சந்தோஷமா தானே இருக்கிறோம், நம்ம நல்லபடியா தானே இருக்கிறோம், நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோபனா சொல்லுவாங்க. கல்யாணம் பத்தி உனக்கு எந்த நினைவுமே இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, கல்யாணம் என்ன, கல்யாணத்தை பத்தி ஒன்றும் பெருசா எனக்கு குறையெல்லாம் கிடையாது, நம்ம போடுற கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டா ஓகேதான். அப்படி என்ன கண்டிஷன் சோபனா போடுறாங்கன்னா, கல்யாணம் ஆன பிறகும் நான் எங்க அப்பாவை பாத்துக்குவேன் அப்படிங்கிறது. அந்த கண்டிஷன் போட்ட உடனே, அந்த கண்டிஷன் சொன்ன உடனே மாப்பிள்ளை வீட்டுல யாருமே ஒத்துக்கிறதே இல்லை. அதனால சோபனாவுக்கு கல்யாணம் நடக்கிறதே இல்லை. இப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. அவங்க மணிக்கும் அங்க கல்யாணம் ஆகல, இங்க சோபனாவுக்கும் கல்யாணம் ஆகல. கடைசியா ஒரு ஒரு அந்த கதை முடிகிற நேரத்துல மணிய பத்தின ஒரு
ஒரு அதிர்ச்சியான தகவல். சோபனா பத்தி ஒரு அதிர்ச்சியான தகவல். ஆனா அவங்க பேரண்ட்ஸால அது வந்து நம்பவே முடியாத அளவுக்கு அது இருக்கும். அவங்க வந்து தன்னோட அந்த மனித உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து அவங்க தன்னோட அம்மா போதும் அப்பா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த கதையை அவங்க முடிச்சிருவாங்க. அதனாலதான் இந்த 2 கதைகளும் சேம், ஒரே வருஷங்கள் வேறனாலும் அவங்களோட மையம் வந்து ஒன்னாதான் வச்சு எழுதியிருக்கிறாங்க. தனக்காக தன் பிள்ளை இருக்கிறான், தனக்காக தன்னோட பொண்ணு இருக்கிறா அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டே ஒரு அம்மாவும் அப்பாவும் தங்களோட காலத்தை கடத்துறாங்க. அவங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ற மாதிரி அந்த 2 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் இந்த 2 கதைகளோட மையமா போகுது. இந்த 2 கதைகளுமே பொதுவான ஒரு விஷயமா அந்த சமையல்காரங்க, இவங்க மணியும் வந்து வீட்டுல ஒரு சமையல்காரர் வேலைக்கு வச்சிருக்காங்க, சோபனாவும் சமையல்காரங்க வீட்டுல வேலைக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 2 கதைகளுக்கும் இடையே அந்த நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதுனால நான் மறுபடியும் போய் ஒரே வருஷத்துல எழுதிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா 2மே வேற வேற இதழுக்காக வேற வேற வருடங்கள்ல எழுதியிருக்காங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட இடைவெளிகள்ல நம்ம சமுதாயத்துல பெரிய அளவுல எந்த மாற்றமும் ஏற்படலை அப்படிங்கிறதுதான் நிதர்சனமா இருக்குங்கிறதுனால அவங்க அடுத்தும் இந்த கதையை இந்த மையமா வச்சு எழுதியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது மாதிரி இந்த கதை. அடுத்ததாக 4வது கதை, 4ஆம் ஆசிரமம். இதுதான் இந்த தலைப்பை தான் இந்த தொகுப்புக்கு அவங்க தலைப்பா வச்சிருக்கிறாங்க. விகடன் பிரசுரத்தோட பதிப்புரையில இந்த கதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4ஆம் ஆசிரமம் என்ற கதையின் கோணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதுவரை யாரும் சொல்ல முயற்சிக்காத கோணம் என்றால் அது மிகையாகாது. பெண் தன்னுடைய சுதந்திரத்திற்காக யாரை எதிர்பார்க்க வேண்டும்? பெண்ணின் இளமை தொட்டு முதுமை வரை அவள் மேற்கொள்ளும் பயணத்தில் ஏற்படும் தடைகள் என இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலும் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விஷயம்தான் பெண்ணியம். சங்கரி என்கிற ஒரு பெண் தன்னை விட 20 வயது மூத்த தன்னுடைய பேராசிரியரையே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்த ஒரு பெண்ணோட அந்த இறுதி சடங்குல இருந்துதான் தொடங்குறது அந்த கதை. பிள்ளைகள் இருந்தும் கணவனே கொல்லி போடுகிறார். தனது அன்பு மனைவிக்கு சிதையில் தீ மூட்டி அது அணைந்ததா என்று தெரியவில்லை. தனது மனதிற்குள் எரியும் சோகத்தீயை எப்படி அணைப்பது என இலக்கின்றி நடக்கிறார் பேராசிரியர் ஞானஸ்கந்தன். அப்போது அவரிடம் ஒருவர் வந்து பேசுகிறார். சங்கரியின் மரணம் பற்றி விளக்குகிறார். பின் இருவரும் சங்கரியை பற்றி பேசுகிறார்கள். சங்கரியின் இளமை கால வாழ்வு பற்றி பேசுகிறார்கள். பேசி முடிக்கும் போது ஞானஸ்கந்தன் சொல்கிற ஒரு விஷயம் அந்த வந்து பேசினவரை ஆச்சரியமும் திகைப்பிற்கும் ஒரு சேர உள்ளாக்குகிறது. உண்மையிலேயே இந்த கதை மிக வித்தியாசமான கதைதான். சூடாமணி எப்படி இந்த கதைக்கான கருவை யோசித்திருப்பார் என்று நினைக்கும் போது மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த ஆண் பெண் உறவுகள் எப்பவுமே ஒருவித சிக்கலுடனே தொடர்கின்றது. நான் புரிந்து கொள்கிறேன், அவள் புரிந்து கொள்ளவில்லை. அவளுக்கு என்னை பிடிக்கும், என்ன பிடிக்கும் என்றே தெரியவில்லை, அவளுக்கும் தெரிவதில்லை. இன்று பல பல பெயர்களில் ஆண் பெண் உறவுகள் அழைக்கப்படுகின்றன. ஏன் இதில் இத்தனை சிக்கல்? எங்கே ஆரம்பமாகிறது குழப்பம் என்றெல்லாம் யோசித்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடை தோன்றும். அதுதான் இயற்கை. ஒரே மாதிரியாக நிச்சயம் விடை சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பெண் என்கிற சக மனுஷியை பேசும்போது நாம் எல்லாம் ஒற்றை புள்ளியிலேயே மையம் கொள்கிறோம். இந்த கதை எழுதும் போது சூடாமணியின் மனநிலை, வசித்த காலம் என்றெல்லாம் நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கிறாங்க. இந்த கதையை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த நூலுக்கு முன்னுரை வந்து கே பாரதிங்கிறவங்க எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இந்த கதைக்கு ஸ்பெசிபிக்கா அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவள் விரிவு, அவள் முழுமை, அவள் பெருக்கம், அவைகளை பிறப்புரிமையாக கேட்கும் முதிர்ச்சி அல்லவா அவளுடையது. அவளை எதிலும் அடைக்க முடியாது, தலைப்படுத்த முடியாது. அது ஒரு சுதந்திர ஜீவன். சிறையும் விடுதலையும் நாமாக ஆக்கிக் கொள்வதுதானே அவள் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஜீவன் என்று 4ஆம் ஆசிரமம் சங்கரியை விவரிக்கிறார் சூடாமணி. ஒரு சொல் கூட மிகுதியின்றி கட்டுக்கோப்புடன் எழுதப்பட்ட
இந்த கதை காலத்தை வென்றி நிற்கும் ஒரு உன்னத படைப்பு. இந்த கதையை 1972 கனையாழி இதழுக்காக எழுதியிருக்கிறார். இந்த கதையை அந்த வருடத்தின் இலக்கிய சிந்தனையின் சிறந்த சிறுகதையாக மரபு சார்ந்த எழுத்தாளரான ஸ்ரீ தேர்வு செய்து அன்றைய இலக்கிய வட்டாரங்களில் வியப்புடன் விவாதிக்கப்பட்டது என்று கூறுகிறார் பாரதி. அந்த அளவிற்கு மிக நிச்சயமான வித்தியாசமான கதைதான் அந்த 4ஆம் ஆசிரமம். அடுத்தது 5வது கதை விருந்தினர்களில் ஒருவன். சுகந்தி என்கிற மிக இளம் வயது அழகான பெண் தனது வறுமையான சூழலால் நடேசன் என்கிற வயதான பொறியாளர் ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார். வயது ஒரு தடையல்ல என இனிதாகத்தான் வாழ்கிறார்கள். அவர்களின் குடும்பத்திற்கு விருந்தினராக நடேசனின் நண்பரின் குடும்பம் வருகிறது. அந்த உறவினர்களில் ஒருவனாக செந்தில் என்கிற ஒரு இளைஞன், மிக வசீகரமான ஒரு இளைஞன் அவர்கள் இல்லத்திற்கு வருகிறான். அவர்கள் அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள், அந்த நேரத்துக்குள்ளார அந்த சுகந்திக்குள்ள ஏற்படுகிற தடுமாற்றம், அத நடேசன் உணர்றது, செந்திலும் உணர்றான். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போன பிறகு நடேசனை பார்க்கும்போது சுகந்தி தவிக்கிற அந்த தவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு குவியலாவே இருக்கின்றது அந்த கதை. இதுவும் ரொம்ப ரொம்ப யோசிச்ச ஒரு கதை தான். நான் பழைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு வயசான ஆளை ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் எந்த படங்களும் வருதில்லை. இந்த கதையை அவங்க எழுதின அந்த காலகட்டத்துல இதெல்லாம் கொஞ்சம் இயல்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு இதுல சந்தோஷமாதான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளார சுகந்திக்குள்ள எழுறது. இதுதான் அந்த மனித மனம் அப்படிங்கிறத அந்த கதையில அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கதையும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது 6வது கதை தனிமை தளிர். இந்த தலைப்பே கதை என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அம்மா அப்பா பணியின் நிமித்தம் வேறு மாநிலத்துல இருக்கிறாங்க. கண்ணகி, அந்த குழந்தை கண்ணகி, அவ அவங்க தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிறா. ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் தினமும் அவளை கேள்விகளால மத்தவங்க எல்லாரும் வறுத்தெடுக்கிறாங்க. நீ ஏன் உங்க தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிற, உங்க அப்பா அம்மா ஏன் உன்னை கூட்டிட்டு போகல, நீ ஏன் அங்க படிக்கல, அங்க நல்ல ஊரு தானே, அங்க இன்னும் பெரிய ஸ்கூல் இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் தினமும் அவளை துரத்திட்டே இருக்கு. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி, அவளுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த குழந்தை பதில் சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறா. ஆனாலும் எல்லாத்தையும் மிஞ்சி கடைசியா அவகிட்ட ஒரு தனிமைதான் எஞ்சி நிற்குது. அவங்க பாட்டி வீட்டுல இருக்கிற அந்த தோட்டம் தான் அவளுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்குது. அதுல இருக்க ஒரு மகிழ மரம், அந்த பூவோட வாசனை, அதை எடுத்து கையில வச்சுட்டு அந்த வாசனைய ஸ்மெல் பண்றதும், அதை ரசிக்கிறதுலயுமே தான் அவ தன்னோட தனிமையை போக்கிக்கிறா. ரொம்ப சந்தோஷமா அவ எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த போஸ்ட்மேன் வர நேரம் மட்டும்தான். போஸ்ட்மேன் வரும்போதே ஓடி போய் அந்த லெட்டர் வாங்குவா. தனக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போஸ்ட்மேன் சிரிச்சுட்டே, உனக்கெல்லாம் வராதுமா, இப்ப என்ன நீ சின்ன பாப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. எடுத்துட்டு போய் பாட்டி கிட்ட கொடுப்பா. உங்க அம்மா தான் எழுதியிருக்கிறா, உன்னை கேட்டிருக்கா, அவ்வளவுதான். அதுதான் சொல்லும் அந்த லெட்டர்ல இருக்கும். அப்போ அந்த குழந்தை அது ரொம்ப ஏங்கும். ஒவ்வொரு விடுமுறைக்கும் மட்டும் அவங்க கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி விடுமுறைக்கு போயிட்டு திரும்பி மறுபடியும் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் ஒரு விடுமுறையில தீர்க்கமா உறுதியா நான் போகல அப்படின்னு அவ சொல்றதா அந்த கதை முடியும். இப்ப எனக்கு இந்த கதை படிச்சுட்டே இருக்கும் போதே எனக்கு சட்டுன்னு ஒரு ஞாபகம், என்ன இந்த கதையை நம்ம ஏதோ காட்சியா நம்ம பார்த்திருக்கிறோமே, ரொம்ப நல்லா ஒரு ஒரு சீரியல் மாதிரி இதை நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சட்டுன்னு நினைவுக்கு வந்துருச்சு. அப்பெல்லாம் டிடி தொலைக்காட்சி, நம்ம ஒரே ஒரே சேனல் மட்டும் இருந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல டிடி தொலைக்காட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, தூர்தர்ஷன். அப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தமிழ் நிகழ்ச்சிகள் போடுவாங்க. அதுல கதை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு மகேந்திரா அவர்கள் இந்த மாதிரி சிறந்த சிறு கதைகளை அவரு ஒரு மணி நேர நாடகமா அவங்க இயக்கி பண்ணியிருப்பாங்க. அதுல இந்த கதைய எனக்கு பார்த்த ஞாபகம் வந்தது. எனக்கு எப்போ சின்ன வயசுல நான் பார்த்திருக்கிறேன்.
அந்த பெண் குழந்தையோ யாரோ ஒரு குட்டி பாப்பா, அவங்க அம்மாவா வந்து ராகவி நடிச்சிருக்காங்க. அப்பா வந்து அருணோ, சக்திகுமாரோ யாரோ நடிச்சிருப்பாங்க. எனக்கு தாத்தா பாட்டிலாம் யார் நடிச்சாங்கன்னு ஞாபகம் வரல. எம்.என். ராஜான்னு நினைக்கிறேன் அவங்க பாட்டியா நடிச்சிருந்தது. அதுதான் அந்த பாப்பா வந்து இங்க இருப்பா, விடுமுறைக்கு அங்க போவா. இவ இவ வந்து முழுக்க தாத்தா பாட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இவ மேல ஒரு பெரிய அஃபெக்ஷனே இருக்கிறதே கிடையாது. அங்க போனாலும் அவங்க 2 பேரும் தான் அப்பா அம்மா தான் க்ளோஸா இருக்காங்க. இவள வந்து ஒரு விருந்தாளி மாரி தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. கார்ல பக்கத்துல உட்காரணும்னு ஆசைப்படுவா. ஆனா வந்து அவள பின் சீட்ல உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் முன்னாடி உட்காந்துட்டு சிரிச்சு பேசிட்டு போவாங்க. வீட்ல வந்து தனியா தூங்கு, நாங்க செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிட்டு வரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப இவளுக்கு ஏன்டா இங்க வந்தோம் இந்த லீவுக்கு, ஏன் அப்பா அம்மாவை பார்க்கணும், நம்ம இவ்வளவு ஆசையா வரோம், ஆனா அவங்க நம்மள வந்து கொஞ்சம் கூட மெனக்கட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன பிள்ளை மனசுலயே அவ்வளவு ஒரு அந்த ஏக்கம், தனிமை அதெல்லாம் வர வரதான் அடுத்த விடுமுறைக்கு அவ வந்து பெரிய மனுஷ தோரணையில அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லுவா, இல்ல இனிமே நான் எந்த விடுமுறைக்கும் நான் அங்க போல, நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்றதோட அந்த கதை முடியுது. ஆஹ் எனக்கு உண்மையா அப்போ ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம எப்பயோ சின்ன வயசுல ஒரு நாடகமா பார்த்தது. அந்த கதை வந்து சூடாமணி எழுதியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அப்ப தெரியாது இல்லையா? வெறும் ஏதோ நாடகம் பாக்குறோம் அவ்வளவுதான் அப்படின்னு. இன்னைக்கு இப்போ இந்த புக்க படிக்கும் போதுதான் தெரிஞ்சது. ஓ, இவ்வளோ ஒரு நல்ல கதையா இருக்கிறதுனாலதான் பாலு மகேந்திரா வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு நல்ல கதை. இந்த கதையை வந்து அவங்க எப்ப எழுதியிருக்காங்கன்னா கலைமகள் இதழ்ல ஆகஸ்ட் 1977 எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது 7வது கதை செந்திரு ஆகிவிட்டாள். செந்திரு சொக்கலிங்கம் என்கிற தம்பதிகள், அவங்களோட பிள்ளைகள்ல ஒருவரான நித்யா வந்து பிறந்தகத்துக்கு சீராடா வருவாங்க. வேற வேற மாநிலத்துல இருந்து இங்க வராங்க, மும்பைல இருந்து இங்க வராங்க. சென்னையிலேயே போய் அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வந்து அப்படிதான் போய் அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க அங்கிருந்து ட்ரெயின்ல வருவாங்க. இவங்க சென்னையிலே போய் காத்திருந்து அப்பாவும் அம்மாவும் மகளுக்காக வெயிட் பண்ணி அழைச்சிட்டு வருவாங்க. காஞ்சிபுரத்துக்குள்ள ஒரு சின்ன கிராமத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நித்யா வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வரும்போதே சொல்லிட்டு வந்துருவாங்க, நான் வந்து எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன். நான் அங்க போயிட்டேன்னா நானும் ஒரு குழந்தை மாதிரி ஆயிடுவேன். அதனால சும்மாலாம் நான் உங்களுக்கு லெட்டர் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். இப்ப போறேன், நான் கண்டிப்பா பத்திரமா போயிட்டேன்னு ஒரு லெட்டர் போடுவேன். அடுத்து நான் அங்க இருந்து கிளம்பும் போது நான் வரேன்னு சொல்லி உங்களுக்கு லெட்டர் போடுவேன். அவ்வளவுதான், 2 லெட்டர் தான் என்கிட்ட இருந்து வரும். இடையில நீங்க நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்களும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷன் எல்லாம் போட்டுட்டு தான் அந்த விடுமுறைக்கு வருவாங்க. அம்மா கையில போய் சாப்பிடணும், இதை செய்யணும் அதை செய்யணும், அம்மாவை இதை செஞ்சு தர சொல்லணும் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க அப்பா மட்டும் தான் நிக்கிறாங்க. அப்போ கேக்குறான், அம்மா வரலையான்னு. இல்ல அம்மா கொஞ்சம் வேலையா இருக்குமா, அதான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும் போதே அந்த கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க மகளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுது. என்னது அம்மாவுக்கு வேலையா, என்னை வந்து அழைச்சிட்டு வர்றதை விட அம்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகளோட வருவாங்க. வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அவங்க அம்மா பார்க்கும்போதே நித்யாவுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. முன்ன மாதிரி அழுக்கு படிஞ்ச அந்த தலை வாராம பரட்டை தலையோட சாரியை தூக்கி கட்டிக்கிட்டு எண்ணெய் படிஞ்சு அப்படியே அடுப்படியில இருந்து வந்த அந்த அடுப்படி வாசனையோட எப்பவும் நிக்கிற அம்மா மாதிரி தெரியலையே இவங்க இன்னைக்கு வித்தியாசமா இருக்கிறாங்களே, அழகா சாரி கட்டி இருக்கிறாங்க, தலையெல்லாம் அழகா வாரி இருக்கிறாங்க, முகத்துல கூட அந்த வயசானதே தெரியலையே, இப்போ மறுபடியும் ஏதோ இளமையான மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போதே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன் ஸ்டேஷனுக்கு வரல அப்படின்னு இவ ரொம்ப இதா கேட்கும்போது, இல்லம்மா கொஞ்சம் வேலை இருந்தது அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காஃபி எல்லாம் போட்டு தராங்க. போட்டு தந்தோடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி மாவெல்லாம் அரைச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு வேணுங்கிற இட்லி ஊத்திக்கோ, அப்பாவுக்கும் ஊத்தி கொடு, பொடி பொடி எண்ணெய் எல்லாம் அங்க வச்சிருக்கிறேன் எடுத்துக்கோ, சட்னி வேணும்னா சட்னி அரைச்சுக்கோ, பக்கத்துல தேங்காய் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நித்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. நான் வந்திருக்கேன் ஊர்ல இருந்து, எனக்கு எல்லாம் நீங்க தான் செய்யணும், நீங்க என்ன செய்ய சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப செந்திரு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை சொல்லும் போது நித்யாவால அதை தாங்கிக்கவே முடியல. ஆஹ்
நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் உங்களை பார்க்க, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல அப்படிலாம் சொல்லும்போது சொக்கலிங்கம் வந்து அதுக்கு பதில் சொல்லுவாரு. அது உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்தது அது படிக்கும்போது. ஒரு பெண் சுதந்திரம், பெண் வந்து மாறணும் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பெண்ணே வந்து அந்த அந்த மாற்றத்தை வந்து சட்டுன்னு ஏத்துக்க முடியாம இருக்கிறாங்க அப்படிங்கிற போது ஒரு ஆண் அதை வந்து அழகா ஹேண்டில் பண்ணி அந்த விஷயத்த சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விஷயத்த சூடாமணி வந்து ரொம்ப அழகா அதை எழுதியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த கதையும் நிச்சயமா ரொம்ப நல்ல கதை. கடைசியா அந்த கதை படிச்சு முடிக்கும் போது நமக்குள்ள வரும், நாமளும் எல்லாருமே செந்திருவா மாறணும் அப்படிங்கிறதுதான் செந்திரு ஆகிவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை. இந்த கதையை வந்து கலைமகள் இதழுக்காக பிப்ரவரி 1978 எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது 9வது கதை வெளியே நல்ல மழை. அத பணக்கார குழந்தைகள் ரமேஷ், சுரேஷ் அவங்க வந்து இந்த ஸ்கிராபிள் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் போதே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருது. அப்புறம் அவங்க அம்மா தலையிட்டு சமாதானம் எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் 2 பேரும் முறைச்சிட்டே போய் ஹால்ல உட்கார்றாங்க. வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இல்லைன்னா வெளியில போய் அவங்க பால் ஏதாவது விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மழையின் மீது கோபம் வருது. இந்த மழை ஏன் தான் பெஞ்சு தொலைக்குதோ அப்படின்னு சொல்லி இவன் ரமேஷும் சுரேஷும் முறைச்சிட்டு மழையை திட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு அந்த கேட்டை திறந்து மழையில் நனைந்தபடியே ஒரு சிறிய உருவம் உள்ள வருது. அந்த உருவம் அது அது யார், ரமேஷும் சுரேஷும் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத ஒரு பதைப்பதைப்போட சொல்றாங்க இந்த கதையில. மனித மனம் எப்பவும் இரு துருவங்களாகத்தான் இருக்கின்றன. மென்மையான மனது ஒரு முனையாகவும் கோரமான வக்கிரமான சிந்தனைகள் மறுமுனையாகவும் இருக்கத்தான் செய்கின்றன. அதை எவ்விதம் நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதில்தான் மனிதர்களா, புனிதர்களா, சைக்கோக்களா அப்படின்னு நாம் அறியப்படுறோம். குழந்தைகளும் சில நேரங்களில் பெரிய மனித தோரணையுடன் தான் நடந்து கொள்கின்றன என்பதை இக்கதை வழியே நமக்கு கடத்தி அந்த கதையின் வழியாகவே வர்க்க வேறுபாடுகள், மனித உணர்வுகள் என மிக மிக நுட்பமாக எழுதியிருக்கிறார். இந்த கதையினை கனையாழி இதழுக்காக ஆகஸ்ட் 1985 எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக இத்தொகுப்பின் இறுதி கதை 10வது கதை இறுக மூடிய கதவுகள். இந்த கதையில என்ன அப்படின்னா, கேசவன் தனது அம்மாவை வந்து மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாரு, மரண படுக்கை. கேசவனோட ஒய்ஃப் நீலாவும் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல மாறி மாறி பாத்துக்கிறாங்க. அப்போ கேசவன் வந்து யாரோ ஒருவரின் வருகைக்காக ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கிறாரு. அந்த எதிர்பார்த்த ஆள் வந்து இன்னைக்கும் வரல, நாளைக்கும் வரல, நாளான்னைக்கு வருவாரான்னு தெரியல. ஆனா அத வந்து மனைவி நீலா கிட்ட அவரால் நேரடியா சொல்ல முடியல. சும்மா பொதுவா அப்படி கேக்குற மாதிரி யாராவது அம்மா பார்க்க வந்தாங்களா, என்ன தேடி யாராவது வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் விசாரிக்கிறாரு. இங்க அவங்க அம்மாவோட மரணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி அம்மா மரணிக்கிறதுக்குள்ளார வந்துருவாங்களா, நான் தேடுற அந்த ஆள் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப தவிக்கிறாரு. இவரோட தவிப்பு வந்து அவரோட மனைவி நீலாவால புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, கணவர் வந்து நம்ம கிட்ட மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சரி, ரொம்ப பர்சனலா இருக்கும்போது அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவருக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. தோண்டி துருவி என்ன ஏதுலாம் விசாரிக்கல. இவரும் வந்து வந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கிறாங்க. தன்னோட வீட்டுக்கு போறார். அன்னைக்கு வந்து இரவு உணவு வந்து குழந்தைங்க வீட்டுல ஸ்கூல் விட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இவர் கிளம்பி போறாரு. வீட்டுல போய் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்ப குழந்தைங்க கேக்குறாங்க, பாட்டி எப்படி இருக்காங்க, நாங்க பாட்டி பார்க்க வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லம்மா வேணாம், ஹாஸ்பிட்டலு அதை பார்த்தா நீங்க பயந்துருவீங்க, பாட்டி நல்லானோடனே நாங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம், அப்புறம் எப்பவும் பாட்டி உங்க கூட தான் இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லிட்டே அவரோட அந்த இளமை காலத்தை நினைச்சு பாக்குறாரு. அவருக்கு 8 வயசு குழந்தை. 8 வயசு குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு இளம் விதவை. அப்போ நடக்கிற ஒரு சம்பவம், அதை தொடர்ந்து அதுக்கு பிறகு நடந்து இன்னைக்கு வளர்ந்து இப்ப இவருக்கு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. அவங்க அம்மா மரண படுக்கையில இருக்கிறாங்க. அப்போ இவரு நினைக்கிறாரு, ஒரு இப்ப நான் என் பிள்ளை கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போங்க பாட்டியை பார்க்கணும்னு. நான் என்ன சொன்னேன், இல்ல வேண்டாம்,
பாட்டி வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு பார்க்கலாம்னு நான் சொன்னேன். குழந்தை கேட்டுக்கிச்சு. அப்போ குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம நல்லது கெட்டத நாம தானே சொல்லணும். அன்னைக்கு அந்த கேள்விய எங்க அம்மா ஏன் என்கிட்ட கேட்டா? அவளே முடிவு எடுத்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லி அவரு சொல்லும்போது, நமக்கு தெரியும். என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க யூகிச்சிருப்பீங்க. அதுதான் அந்த கதை. இந்த கதை படிக்கும்போதும் எனக்கு சட்டுன ஒரு படம் தான் நினைவுக்கு வந்தது. என்னன்னா, கேளடி கண்மணி படம். அ அஞ்சு, எஸ்பிபி, ராதிகாலாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா? ரமேஷ் அரவிந்த்லாம். அந்த படம். என்ன என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்டின்னா, இதுல அம்மா மரண படுக்கையில இருக்கிறாங்க. மகன் தவிக்கிறான். அவர் எதிர்பார்க்கிற ஆள் வருவாங்களான்னு. கேளடி கண்மணி படத்துல மகள் மரண படுக்கையில இருப்பா. அவளுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கும். அது சரியாகுமா? ஆகாதா? அப்படிங்கிற மாதிரி கட்டத்துல அவ தன்னுடைய காதலன் கிட்ட சொல்லி ஒருத்தவங்கள தேட சொல்லி, நான் சாகறதுக்குள்ளார எப்படியாச்சும் தேடி கூட்டிட்டு வா. எங்க அப்பா முன்னாடி அவங்கள நான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ்ல வந்துருவாங்க. வருவாங்க. அவங்க வந்துருவாங்க. அவங்க எதிர்பார்க்கிற ஆள் வந்துருவாங்க. அந்த ஹீரோயின் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயி திரும்பி வந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறதோட அந்த கேளடி கண்மணி படம் முடிஞ்சிரும். இங்கேயும் அதேதான். எனக்கு இந்த கதை படிக்க படிக்க எனக்கு அந்த கேளடி கண்மணி படம் காட்சிகள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஒருவேளை இந்த கதையினோட தாக்கத்துல தான் கேளடி கண்மணி படம் எடுத்தாரா? சரி, அது அம்மாவே சொன்னா நல்லா இருக்காதுன்னு மகள நோயாளியா ஆக்கியிருப்பாரோன்னு எனக்குள்ள தோணுச்சு. ஒருவேளை இந்த கதையை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வேற ஒரு உணர்வு நிச்சயமா வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இதுவும் ஒரு நல்ல கதை. இந்த கதைய கல்கி இதழுக்காக 12/6/1988 எழுதியிருக்காங்க. இப்படியாக இந்த தொகுப்புல இருக்க 10 கதைகளுமே நம்மை மிக யோசிக்க வைக்கின்றன. நிச்சயமாக சொல்லலாம், ஆழமாக சிந்திக்க வைக்கின்ற கதைக்களம், கதை மாந்தர்களின் மனப்பாங்கு, கதையோட்டம், கதையை விவரித்து செல்லும் அவரின் வரிகள். இந்த சூடாமணியோட எழுத்துக்கள் தொடர்ந்து இந்த ஒரு 10 கதைகள்ல படிக்கும்போது நான் தொடர்ந்து கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட நாயகிகள் அவங்க சொல்ற அந்த பெண் மேக்சிமம் இளம் விதவைகளா இருக்கிறாங்க. அல்லது இளம் வயதுல ஒரு முதிய ஆணை திருமணம் செய்துக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அந்த சங்கரி 4ஆம் ஆசிரமம் கதையும் அப்படிதான். தன்னை விட 20 வயசு மூத்த ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கிற அவங்களும் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் தான். அப்போ இந்த மாதிரியான பெண் பாத்திரங்கள் எல்லாம் அவங்க சூடாமணி யார மாடலா வச்சு ரோல் மாடலா வச்சு அவங்க எழுதியிருப்பாங்க? தன்னையே நினைச்சிருப்பாங்களா? அல்லது அவங்களுக்கு கேள்விப்பட்ட சம்பவங்கள் அந்த காலகட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததா அப்படின்லாம் உண்மையா நம்மள நிறைய யோசிக்க வைக்கிறாங்க. அதனாலதான் மிக அழுத்தமான ஒரு ஆளுமையாக மிளிர்கிறார் ஆர் சூடாமணி. விகடன் பிரசுரத்திற்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவரோட அந்த கதைகளை சிறுகதை சிகரங்கள் அப்படிங்கிற தலைப்புல மீண்டும் பதிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆகச்சிறந்த தொகுப்பு. அவசியம் நீங்களும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் படிக்கிற போது எனக்குள்ள வந்த உணர்வுகள் நீங்க படிக்கும்போது நிச்சயம் வேறுபடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்போ நீங்க படிக்கும்போது உங்களுக்குள்ள வர கருத்துகள், உங்களுடைய அந்த எண்ணங்கள் மாறும்போது நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த வகையில ஒரு மிகச்சிறந்த தொகுப்பை இன்னைக்கு உங்களோட பகிரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விழுதுகள் அறிவே ஆற்றலுக்கும் தொடர்ச்சியா எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியம். அந்த மாதிரி தொடர்ச்சியான வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க விழுதுகள் அறிவே ஆற்றலுக்கும் இதுகாரும் பொறுமையுடன் செவிமடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இது ரொம்ப சின்ன புத்தகம் தான். மொத்தம் 10 கதைகள் தான். 167 பக்கத்துல முடிஞ்சிருது. அதனால இத ரொம்ப ரொம்ப நிறைய விவரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதையோட மையம் எல்லாம் சொல்லிட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அம்மா, சிறப்பான கருத்து பகிர்வு. இந்த இந்த மாதிரியான நமக்கு நம்ம அறியாத சில எழுத்தாளர்களையும் இந்த நிகழ்வில் அறிமுகப்படுத்தியது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த கதை பாத்திரங்களையும் நமக்கு தாங்கள் தொலைக்காட்சியினுடைய பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி அதெல்லாம் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருந்தீங்க. அதுபோல் நிறைய அவருடைய எழுத்து இலக்கிய பணியும் ரொம்ப பாராட்டத்தக்கது. நிறைய சிறு கவிதை தொகுப்புகளையும் நூல்களையும் இதழ்களையும் சிற்றிதழ்களையும் அளிச்சிருக்காரு.
அந்த ஒரு பெரிய ஆளுமை மிக எளிமையான மனிதராகவும் அவருடைய எல்லாமே வந்து சமுதாயத்துக்காக தொண்டு செய்ததையும் நினைவுபடுத்தினீங்க. அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுபோல நீங்கள் வெளிப்படுத்திய இந்த கருத்து பகிர்வு மிகவும் சிறப்பாக அமைந்தது. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்மா. நன்றிகள்ப்பா, நன்றிகள்ப்பா. இதெல்லாமே சூடாமணிக்கு தான் நன்றிகள். மகிழ்ச்சி. அடுத்து பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். அனைவருக்கும் வணக்கம். கலாவல்லி. வணக்கம் வணக்கம். அமலா அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு புத்தக மதிப்புரை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி முதல்ல நான் சொல்றேன். ஏன்னா இந்த புத்தக மதிப்புரை கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய கலைன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுது. எப்படி அப்படின்னா அவங்க எல்லா கதையுமே அதனுடைய உள்கருத்தை சொல்லலை, அது சஸ்பென்ஸ்ல விட்டுருக்காங்க. அதாவது நம்ம அந்த கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி, நானே இப்ப கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த புத்தகத்தை உடனே வாங்கணும் அப்படின்னு. இந்த ஒரு எண்ண தூண்டுதல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். நிச்சயமாக அந்த நீங்க சொன்ன 7வது கதையாக இருக்கட்டும், 8, 9 எல்லா கதையிலுமே ஒரு மிகப்பெரிய தேடலை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா புரியுது இதுதான் இருக்கும்னு. ஆனா அது எப்படி எழுத்து நடையில அந்த ஆசிரியர் கொண்டு வந்திருப்பார் என்ற ஒரு ஆர்வம், தூண்டுதல் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை நீங்க சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு வித்தியாசமான பெண்களை ஒரு மகளிர் தினத்துல ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, அதே நேரத்துல பெண்களுக்கும் உணர்ச்சிகள் எப்படிலாம் இருக்கும்ன்றத வெவ்வேறு விதமான கதைக்களத்தில் மிக அழகாக வெளிப்படுத்திய சூடாமணி அம்மையார் தாண்டி அதை நீங்க ரொம்ப அழகா இந்த இடத்துல எங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த அறிவியாற்றல் நிகழ்வு வந்து எப்பொழுதுமே நம்மை படிக்க தூண்டுவதாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிப்பேன். கூடிய விரைவில் அதை பத்தி நம்ம வந்து இன்னொரு விதத்தில் நம்ம பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அமலா அவர்களுக்கு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றிகள் மேம். சூப்பர் சூப்பர் மேம். தேங்க்யூ சோ மச். உண்மையாவே அதுதான் நானும் சொன்னேன். நீங்க படிக்கும் போது உங்க மனசுல வேற ஒரு எண்ணங்கள் வரும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த புத்தகத்தை பத்தின மதிப்புரை இன்னொரு வேறொரு தளத்துக்கு போகும் அப்படிங்கறதுதான் என்னுடைய இது. ரொம்ப நன்றிங்க மேம். ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிகள் மேம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. சிவசேந்தன், 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு, அரசினர் மேல்நிலைப்பள்ளி, சத்திய விஜயநகரம். அமலா மிஸ் கூறிய கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் வந்து மைக் ஆன் பண்ணி கேட்டேன். எனக்கு இந்த இது குரூப்ல வந்து கலந்துக்கணுன்றதுக்கு இன்னைக்கு கொடுப்பின இருந்திருக்கு. அதனால நான் இன்னைக்கு கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சோ மச் சிவசேந்தன். இந்த குழந்தை பேர் என்ன? சிவசேந்தன் மேம். சிவசேந்தன். சிவசேந்தன். சிவசேந்தன், கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பாராட்டுகள். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்றதை தாண்டி ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. இதை கேட்பதற்கு எனக்கு கொடுப்பன இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு அளவுக்கு புத்தக வாசிப்பின் மேல் அல்லது புத்தகத்தை பற்றி கேட்பதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்றதை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி. நேற்றுதான் வந்து மகளிர் தினம் கொண்டாடினோம் அப்படிங்கிறத விட மகளிர் தினத்தை வந்து நம்ம எல்லாருமே எதிர்கொண்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்துமே பெண்ணியம் சார்ந்த கதைகள். அமலா ஆசிரியருக்கு ரொம்ப பாராட்டுக்கள் சொல்லணும். அவங்க அடிக்கடி இதுல எல்லாம் கதை நூல் மதிப்புரையெல்லாம் நிறைய கொடுக்கறாங்க, அப்படிங்கிறதுல நிறைய வாசிக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இதுல 4ஆம் ஆசிரமம், அதுல வந்து தன்னை விட 20 வயது மூத்த ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிட்டதெல்லாம் வந்து பெண்களுக்கு காலங்காலமா நடந்த கொடுமையெல்லாம் நிறைய ஆசிரியர் நல்லா விளக்கியிருக்கிறாங்க. 72 கணையாளில சிறந்த சிறுகதையா இலக்கிய வட்டத்துல பேசப்பட்டது அப்படிங்கிறதுதான் இந்த புத்தகத்தை நானும் படிக்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டினது. விருந்தினர்களில் ஒருவன், அதுவும் நல்லா இருந்தது. தனிமை அப்படின்னு ஒரு கதையில ஒரு பெண் வந்து அப்பா அம்மாட்ட இல்லாம கண்ணகிங்கிற ஒரு பெண்ணு தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்ததெல்லாம் கூட அவளோட அனுபவத்தை அப்படியே அந்த சூடாமணி அவர்கள் வந்து உணர்ந்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லும் போதே நல்லா தெரிஞ்சுது. போஸ்ட்மார்ட் வர நேரம் மட்டும்தான் அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்கிறத அந்த குழந்தையோடைய அப்பா அம்மாவோட ஏக்கத்தெல்லாம் அழகா கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க சொல்ற விதமும் அருமையா இருந்தது.
அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க எழுதினவங்களும் நல்லா, ஆர் சூடாமணிங்கிறவங்க சிறந்த எழுத்தாளர், நல்லா எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த நிமிஷத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து வெளியே நல்ல மழை, அதுவும் நல்லா இருந்தது. இருக மூடிய கதைகள், இந்த புத்தகத்தை எனக்கு படிக்கணும்னு ஆசையாவும் இருக்குது அப்படிங்கிறத நான் பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ஆசிரியர். நீங்க நிறைய தடவை அடிக்கடி இந்த மாதிரி நூல் விமர்சனம் சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பாராட்டணும்னு தோணுது. மேல மேல நீங்க நிறைய படிக்கணும், வேறு வேறு தளங்களிலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அதான் இந்த மகளிர் தினம் அப்படிங்கறதுனாலதான் சரி ஒரு பெண் எழுத்தாளரோட புத்தகத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர் சூடாமணி அவங்களோட கதையை தேர்ந்தெடுத்தேன். இந்த 10 கதைகளுமே பெண்களை மையமா வச்சு பெண் குழந்தைகளோட உணர்வுகள், பெண்களோட உணர்வுகள் அப்படிங்கறதுதான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்க நல்லா எழுதியிருக்காங்க. அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த வகையில ஆர் சூடாமணி அவங்களுக்குதான் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அறிவிய ஆற்றலுக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். நிச்சயமா உங்க ஆசைப்படி அடுத்தடுத்த தளங்கள்ல நிச்சயம் இயங்கணும்னு நானும் விரும்புறேன். நிறைய வெளியிலலாம் மீட்டிங்ல எல்லாம் கூட திறந்த வெளி மீட்டிங்ல நூல் விமர்சனம் எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கலந்துக்காங்க. கண்டிப்பா முயற்சி செய்யறேன் மேம். கலந்துக்கணும். கண்டிப்பா கலந்துக்கிறேன் மேம். கடந்த வருடம் கூட நானும் இதே மாதிரிதான் மார்ச் 8ஆம் தேதி இதே பெண்கள் தினத்தும் போதுதான் வீர மங்கையர்கள் அப்படிங்கிற மாதிரி வேரில் பழுத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு புக்கு ரிவ்யூ கொடுத்திருந்தேன். அது தலைப்பு கூட சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர். அந்த ரிவ்யூவை எங்களுக்கும் கொஞ்சம் பகிரலாம் அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரத்துல பகிருங்கள். அவளோடு காத்திருக்கின்றோம். வேறு 2 வாரம் கழிச்சு வேறு ஒரு புத்தகம் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நன்றிப்பா. மேலும் மேலும் நீங்க வளரணும். என்னுடைய பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ so much மேம். நன்றி. லலிதா மேம். வந்து இது எழுத்தாளர் சூடாமணி வந்து 574 கதை எழுதுனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்குறப்போ ரொம்ப வியப்பா இருக்கு. ஒரு கதை எழுதுறதுக்கே நம்ம எவ்வளவு போராட வேண்டி இருக்கு. அப்புறம் ஒரு விடயம்தான் அதை பத்தி ஞாபகம் வருது. நீ பேசும்போது கவிதை வந்து கொட்டுது, நான் பேசும்போது வார்த்தை வந்து முட்டுது அப்படிங்கிறதுதான். அப்புறம் பெண் சுதந்திரம் பத்தி அந்த அந்த பேசுற 4ஆம் ஆசிரமம், அப்புறம் குடும்பத்துக்காக இல்லாம தனக்காகவும் வாழும் செந்திரு ஆகிவிட்டால், இது வந்து ரொம்ப ஃபேமஸான கதை அவங்களோடது. அதெல்லாம் இந்த கதையெல்லாம் இருக்கு. இந்த புத்தக கருத்து பகிர் வந்து இந்த மகளிர் தினம் நேரத்துல சொன்னது வந்து பொருத்தமான ஒண்ணுதான். அப்புறம் நான் வந்து எல்லாம் சொல்லிட்டு நான் விரிவா சொல்லல அப்படின்னு சொல்றீங்க. எல்லா உணர்வுகளையும் தான் கடத்திட்டீங்களே, இனி வேற என்ன இருக்கு? அப்புறம் ஒவ்வொரு கதையை படிக்கும் போதும் ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னீங்க. சீரியல் கதை, ஆனா விருந்தாளிய அந்த கதையை சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்த படம் வந்து 3ஆம் பிறை. அப்புறம் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அவரு வந்து ஒரு பெண் குழந்தையை வளர்க்கிறாரு அப்படிங்கும்போது அது எவ்வளவு ஒரு கடினமான விடயம். அதை இந்த கதையை படிக்கும்போது கண்டிப்பா நம்ம உணர முடியும். அப்புறம் வந்து தனிமை தள்ளி நாடகமாக பார்த்தது வந்து சூடாமணி வந்து இந்த கதையை இப்ப படிப்போம்னு நினைச்சு பார்க்கல அப்படின்லாம் சொல்றீங்க. அப்ப சிறு வயதுல நாடகமா பார்த்தது. அதே போலதான் அந்த நாடகம் பார்த்த அந்த குழந்தை வந்து இத்தனை விருதுகள் வாங்கி கொண்டு புத்தக கருத்து பகிர்வு செய்யும் அறிவு ஆற்றல்ல அப்படின்னு அன்னைக்கு நினைச்சு பார்த்திருக்காது இல்லையா? ஏற்கனவே இவங்க நிறைய கதை படிச்சுட்டு இருக்காங்க. அமலா சித்ரா சொன்னாங்க, இதுக்கு மேல என்ன படிக்கிறது, நிறைய படிச்சுட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, எல்லா கதைகளையும் படித்து உணர்வுகளை எல்லாம் உணர்ந்து அதை நம்மளையும் வந்து அதை உணர வைத்த அமலாவுக்கு வந்து வாழ்த்துகள். நன்றி. மிக்க நன்றி மேம், நன்றி மேம். அதுதான் சொன்னேன். ஆச்சரியமா இருந்தது. சின்ன வயசுல நம்ம அந்த டிவி பாக்குறது வந்து ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு பருவம் இல்லையா? அது தேடி தேடி ரொம்ப ஊர்ல எல்லாம் நிறைய வீடுகள்ல டிவியே இருக்காது. இருக்கிற 1-2 வீடுகள்ல தான் இருக்கும். அப்போ இந்த நாடகங்கள் பாக்குறதுதான் நமக்கு பெரிய பொழுதுபோக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவில அந்த கதை வந்து அப்படியே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பாத்துட்டு நான் அழுதுருக்கேன். அந்த கதை அந்த சின்ன வயசுல அந்த நாடகமா பார்த்துச்சு. அந்த குழந்தைய இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் பரவாயில்ல, நம்ம எல்லாம் அப்பா அம்மா கூடவே இருக்கிறோம் அப்படின்னுட்டு அப்போ பாத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கதை படிக்க படிக்க ஐயோ நம்ம இதை பார்த்திருக்கோமே, இந்த கதையை நம்ம பார்த்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் தொடர்ந்து வரும்போதுதான் கரெக்ட் தான், அந்த கதை தான் இது, நம்ம அப்ப டிவில பார்த்தப்ப அழுத கதை தான் இந்த கதை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தெரிஞ்சது. அப்ப இது ஆர் சூடாமணியோட கதைய அவங்க வந்து எழுதி வாங்கி இயக்கி இருக்கிறாங்க. அத நமக்கு அப்ப எழுத்தாளர்கள்லாம் தெரியாததுனால இன்னைக்கு அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம். உண்மையா திருவண்ணாமலை புக் ஃபேருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா போன உடனே விகடன் ஸ்டால்ல கண்ணுல ஃபர்ஸ்ட் பட்டதே இந்த புக்கு தான். இதை எடுத்துட்டு தான் அப்புறமா நான் வேற புக்கு எடுத்தேன் நானு. எங்க வீட்டுல கூட கேட்டாங்க, இது ரொம்ப பழைய புக்கு மாதிரி இருக்கேம்மா, இதை வாங்கியிருக்கேன். நாங்க எங்க ஆர் சூடாமணியோடது, அவங்க நிறைய நல்லா எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு 2 நாளே படிச்சு முடிச்சிட்டேன் நான் இந்த புக்கு. அதுதான் சரி, இந்த நேரத்துல இத புத்தக கருத்து பகிர்வுல ஒரு மகளிர் தினத்தை ஒட்டி இதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால வேற புக்கு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் இதே சொல்லலான்ட்டு அப்புறம் லோகேஷ் கிட்ட இதை கன்ஃபார்ம் பண்ணினேன் நானு. அந்த வகையில ஆர் சூடாமணிக்கு தான் நன்றி, அவங்க அவ்வளவு நல்லா எழுதியிருக்காங்க. அவங்க சொன்னது இந்த காலத்துக்கும் எவ்வளவு விடயங்கள் வந்து பொருந்துற மாதிரி தானே இருக்கு. அதுதான் ஹைலைட். அவங்க சொன்ன அந்த விஷயம், அந்த 4ஆம் ஆசிரம் கதையெல்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அந்த பெண் சுதந்திரங்கிறத நம்ம இன்னைக்கும் நம்ம சொல்ல வேண்டியதாதான் இருக்கு. இன்னைக்கும் பெண் குழந்தைகள், குறிப்பா இப்ப சமீப காலங்கள்ல பெண் குழந்தைகளுக்கு நிறைய அத்துமீறல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ என்னைக்குமே இந்த எழுத்துக்களுக்கு வந்து அழிவே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் உணர முடிஞ்சது இந்த தொகுப்பு கடைசியா படிச்சு முடிக்கும் போது. ஐயா பக்தவச்சலம் ஐயா, வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நல்லா நீங்க எல்லாம் நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க இன்னும் ஒன்னும் சொல்லலை உங்க கருத்துக்காக அவளோட இல்ல எல்லாம் பேசி முடிக்கட்டும் தான் நான் இருந்தேன், அமைதியா இருந்தேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுடைய வாய்ஸை கேட்கறதுக்கு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகேவா? அந்த கதையை வந்து இப்ப நீ சொல்ற 10 கதையில நான் 3 கதை வந்து லைஃப் ஆக்டிவிட்டிஸ்லயே வந்து அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன்டாமா. அதாவது எப்படின்னா, ஒரு தந்தை இல்லாத, அதாவது இப்ப என்னுடைய கதையை, என்னுடைய வாழ்க்கையே வந்து அதாவது தந்தையினுடைய முகத்தையே அறியாத ஒரு நிலையில நான் வந்து என்னுடைய தந்தையை எழுந்தேன். என்னுடைய தாய் தான் வந்து என்ன வளர்த்தாங்க. நீங்க சொன்னது ஒரு குழந்தைய தான் வச்சு சொன்னீங்க அந்த கதையில. அந்த தாய்க்கு எனக்கு வந்து என் கூட பிறந்தவர் இன்னொரு தம்பி ஒருத்தவர், 2 பேரையும் நான் வந்து ஒரு 1.5 வயசு, என் தம்பி வந்து ஒரு 22 நாள் குழந்தை. இதை 2 குழந்தையும் வந்து என்னுடைய தாய் வந்து வளர்த்த முறை இருக்குதுங்களே, அது அந்த காலத்துல நீங்க சொல்றபடி அந்த கதையில 2மே சரியா இருக்குது. என்னுடைய தாயாரை வந்து அதை நினைவு கூறுது. அப்படின்னா, அதாவது என்னுடைய தாயார் வந்து 95 வயசுக்கு மேலதான் இறந்துருப்பாங்க. அவங்களுடைய பிறந்த தேதி எனக்கு தெரியல. ஆனா அந்த காலத்துல அவங்களுடைய முடி எல்லாம் கருத்து இருந்தது. ஆனா என்ன வந்து அவங்க, அதாவது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் வேற, என்னுடைய உணவு பழக்க வழக்கம் வேற. ஆனா எனக்கு நரை தட்டிச்சு. அதாவது வந்து ஒரு எப்படின்னா 68 வயசுல இறந்தாங்க எங்க தாயாரு. 68 வயசுல எனக்கு கொஞ்சம் நரை அதாவது கருத்து முடிதான் இருந்தாலும் இடையில நரை வந்தது. அந்த நிறைய என்னுடைய தாயார் சொன்னாங்க, என்னடா நான் வந்து இவ்வளவு வயசாச்சு, எனக்கு 85 90 வயசாச்சு, கருன்னு எனக்கு கருப்பா இருக்குது முடி, உனக்கு வந்து வெள்ளையாகி போயிட்டேடா அப்படின்னாங்க. சரிங்களா? அதனால வந்து அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவங்க இளமையிலேயே வந்து தன்னுடைய கணவனை இழந்த நிலையிலையும் அவங்களுடைய அந்த கடினமான உழைப்பு இதெல்லாம் வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லா இது பண்ணிச்சு. அந்த கதை வந்து என்னுடைய தாயாரை வந்து நினைவு கூர்ந்தது. தாய் வந்து வளர்த்ததுக்கு. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அம்மாவை இழந்தவர் அவர். அதாவது நான் என்னுடைய சூழ்நிலை, அவருக்கு வந்து அவருக்கும் வந்து 2 பேருமே வந்து குழந்தைங்க வந்து 4 குழந்தைங்க அவங்க அப்பா. அதாவது அம்மாவை இழந்துட்டாங்க. அப்பாவுக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளையில ஒரு பிள்ளை வந்து என் கூட ஒர்க் பண்ணாரு. அவர் சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன் பேரு. அவரு வந்து என்னன்னா திருமணமே செய்து கொள்ளாது சின்ன வயசுல சின்ன வயசுலயே அவங்க 4 குழந்தைய பெற்றுட்டாரு. ஏது ஆனா அந்த 4 குழந்தையும் அவர் வந்து வளர்த்தாரு. அதாவது திருமணமே செய்து கொள்ளாம தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா இருந்து வளர்த்தாரு அவரு. அது மாதிரி என்னுடைய தாயாரை நான் பார்க்கும்போது பெண்களால அது முடியும், ஆண்களால இந்த சமுதாயத்துல முடியாது. ஆனா அவரு மிகச்சிறந்த நிலையில அவரை வச்சு பார்க்கிறேன். அதாவது ஒரு தந்தை, அதாவது மனைவியை இழந்த நிலையில திருமணமே செய்து கொள்ளாம, அதுக்கு பிறகு அந்த 4 குழந்தைய வச்சு அந்த காலத்துல திருமணம் செய்து கொள்வாங்க. அவர் திருமணமே செய்து கொள்ளாம அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கட்டினார். அவரை பத்தி என்கிட்ட சொல்லும்போது 2 கதை
அதை அவருடைய லைஃபையே நான் வந்து நேரா வந்து கதை வடிவில் இப்போ நீங்க சொன்ன அடிப்படையில் அந்த கதை இப்படிதான் இருக்கும். அந்த காலத்துல பார்க்கும்போது அந்த 2 நிலை, அப்பா வளர்த்த பிள்ளை, அம்மா வளர்த்த பிள்ளை. அம்மா வளர்த்த பிள்ளையா? நீங்க 2 பேரும் என்ன, ஒண்ணு வந்து பெண்ணாவும் ஆணாவும் சொன்னீங்க, சரிங்களா? அது வந்து ஒப்பீட்டு அளவுல அது வந்து அந்த கதையாசிரியர் எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதாவது அம்மா கிட்ட வளர்ற பிள்ளை எப்படி இருக்குது, அப்பா கிட்ட வளர்ற பிள்ளை எப்படி இருக்கு என்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கதை சொன்னீங்கல்ல, அதாவது அப்பா அம்மா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, தனிமை தளிர். ஆமா. அது என்னுடைய மாணவி ஒண்ணு இப்ப இங்க வந்து மும்பைல இருக்குது. அந்த பொண்ணு வந்து தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்ந்தது. என்ன, அப்பா அம்மா வந்து அப்பா இதே நீ சொன்ன மாதிரி அந்த புள்ள என்கிட்ட சொல்லும், என்ன வந்து அது ஒரு அப்பாவா தான் பாவிச்சிருக்கு அந்த பொண்ணு. என்ன, அந்த கதையும் வந்து நீங்க சொல்லும்போது, அதாவது அப்பா அம்மாவை பார்க்காம தாத்தா பாட்டி கிட்ட இருக்கும்போது, அந்த தாத்தா பாட்டி கிட்ட வளரும்போது அம்மா அப்பா அதே சொல்லும், அம்மா அப்பா கிட்ட வளர்ந்துருந்தா கூட அப்படி வளர்ந்துருக்க மாட்டேன், தாத்தா ஏன் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லும். அது ரொம்ப அறிவுபூர்வமா இருக்குது. அதாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லும், வரேன். அதாவது அம்மா அப்பா கிட்ட வளர்ந்ததை விட தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்ததை நான் சிறப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிள்ளை. இது அது மாதிரி வந்து 3 வந்து வாழ்க்கையில நீங்க சொல்லும்போது அந்த அம்மா அந்த சமுதாய நோக்கத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னும் போது ஒரு ரொம்ப அருமையா தான் இருக்கு. அந்த ஏன்னா ஒரு எழுத்தாளரா இருக்கும்போது அவங்களுக்கு இது நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா நல்லா எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கதை படிக்கிற ஆர்வம்லாம் எனக்கு இல்லடாமா. நம்ம நிறைய வந்து ஆய்வு நூல்கள் தான் படிப்பேன். என்ன எனக்கு இந்த நீங்க எல்லாம் சொல்லும்போது இந்த வயசான காலத்துல இன்பட்டு அதை எப்படி படிக்க முடியும்னு தெரியல. புத்தகத்தெல்லாம் வாங்கி நான் சினிமா பார்த்து இல்லை, நீங்க வந்து சினிமா ஒப்பிடுறீங்க. நான் வந்து நிறைய பேரை வந்து வாழ்க்கையில நிறைய பேரை இந்த சினிமாவில் வர இதெல்லாம் நிறைய வாழ்ந்தவங்களை நான் அதை பற்றி நல்லா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்லாம் கேட்கும்போது அதெல்லாம் நிறைய கதை எழுதலாம். நிறைய கதை மாந்தர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. என்ன, அதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்க உங்களை மாதிரி இளம் வயசு உள்ளவங்க நீங்க அதெல்லாம் செய்யுங்க. அதான் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, நன்றி. நிறைய வாழ்க்கை அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதுதான் அவங்க வந்து அந்த அந்த காலகட்டத்துல இருந்த அந்த சமுதாய சூழல், அவங்க சார்ந்திருந்த அந்த சமூகத்தோட பழக்கங்கள், அந்த இளம் பெண்கள் வந்து கணவனை ரொம்ப சிறு வயதிலேயே கல்யாணம் பண்ணும்போது அவங்க அந்த கணவன் இருக்கும்போது அவங்க எப்படி அந்த சிங்கிள் பேரண்டா அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க அப்படிங்கிறதுதான் அந்த 2 கதைகளோட மையமா இருந்தது. அந்த வகையில நீங்க உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த எழுத்தாளர் வந்து இவ்வளவு பண்ணியும் வந்து அவங்களுடைய இந்த உழைப்பு, சேமிப்பு எத்தனையும் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்க பாருங்க. அது மிகச்சிறந்த ஒரு அது ஆளுமையை காட்டிச்சது. அதை வந்து இந்த கதையை விட அவங்கள மாதிரியான செயல்பாடு மூலமா நம்ம வந்து எதிர்காலத்துல செய்யணும்ன்றத ஒவ்வொரு இருக்கிறவங்க அதை மனசுல வாங்கிக்கணும், அதை செய்யணும். ஏன்னா இது வந்து தான் புள்ள, தன்னுடைய தன்னுடைய மகன், தன்னுடைய பேர பிள்ளைங்க அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் வருதே தவிர ஒரு சமூக பார்வை வந்து வரல. ஆனா அவங்களுக்கு வந்து திருமணமே செய்து கொள்ளாதனால வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சுக்காம அத உயிலாவும் எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் அதுல பெரிய, சும்மா வாய் வார்த்தையா அவங்க சொல்லல இதை எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க, உயிலாவே என்னோட சொத்து எல்லாமே அவங்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு நல்லி குப்பிசாமி வந்து எங்க போனாலும் அவர் பேசும்போது இதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அவர் மிகச்சிறந்தவர். நல்லி குப்புசாமியுடைய இதெல்லாம் நான் பேச்செல்லாம் கேட்டிருக்கிறோமா. நல்ல அருமையான மனிதர் அவரு. இப்ப இவங்களெல்லாம் நம்ம போட்டுதல், அதாவது இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணுமா. இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா இதை சமுதாயத்துக்கு வெளியே கொண்டு வரணும். கண்ட பசங்க ஒண்ணுத்துக்கு புண்ணியலாதவனெல்லாம் சமுதாயத்துல சொல்லப்படுது. இவங்களெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும். இதை வந்து நீங்க உங்களை மாதிரி அதுல எனக்கு இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நீங்க ஆங்கிலத்துல வந்து ஆங்கிலத்துறையில படிச்சுட்டு நீங்க ஒரு தமிழை ரொம்ப அருமையா பேசுறீங்க. ரொம்ப அருமையா இருக்குது. என்ன, இடையில இந்த ஊடே நான் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுடைய எழுத்துல கூட தமிழ் ஆங்கிலம் எல்லாம் சேர்ந்து வந்துடலாமா. அதை நீங்க வந்து நீங்க நான் வந்து ஆங்கில வழியில தான் படித்தேன், ஆங்கிலத்துல தான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணேன். இருந்தாலும் நான் வந்து இந்த பிறமொழி சொற்களை நான் அதில் சேர்க்கவே மாட்டேன். அதாவது தமிழ்னா தமிழ் தான், ஆங்கிலம்னா ஆங்கிலம். அந்த அடிப்படையில் இருக்குன்னா இடையில இருந்து இந்த மேம் கூம்னு எல்லாம் போடுறீங்க, அதை வந்து அம்மானு அழகா சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, சரிங்களா? என்ன, கண்டிப்பாங்க ஐயா, இனிமே கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். அது முடியும். நம்ம வந்து பிறப்பா நம்ம தமிழர்கள் தானே இல்லையா? தமிழர்கள்
அதனால நம்ம வந்து ஆங்கிலம் என்பது நம்மளுடைய தாய்மொழி கிடையாது. நம்மளுடைய தாய்மொழி தமிழ். அதாவது நம்ம தமிழிலேயே அதாவது நல்லா பேசலாம். தமிழ்ல அது மாதிரி ஆங்கிலத்தையே நம்ம சிறப்பா பேசலாம். பிற மொழி கலக்காம பேசணுன்றது ஒரு நிலைப்பாடா எடுத்துங்க. இது என்னுடைய கருத்து. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. நிச்சயமா தொடர்ந்து அதே போல நடந்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஐயா. ஆமா, ரொம்ப சந்தோஷம். லோகேஷுக்கு என்னுடைய நன்றியை சொல்லுங்க. ரொம்ப நல்ல பிரமாதமா செய்யறார் லோகேஷ் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மகிழ்ச்சி. சரிப்பா, சரி, ரொம்ப சந்தோஷம். முடிக்கலாமா? அடுத்து வேற யாருன்னா பதிக்கிறீங்க? அரவிந்தன். பாண்டிச்சேரி அவர்கள் இருக்காங்க. அப்புறம் அரவிந்தன் சங்கர் இருக்குங்க. வணக்கம். வணக்கம். நான் முனைவர் பாண்டீஸ்வரி. வணக்கம் மேம். வணக்கம் மேம். அமலா மேம், உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் நான் வந்து இமிடியேட்டா கனெக்ட் ஆனேன். ஆக்சுவலா நான் டிராவல்ல இருந்ததுனால கதைகள் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்கிற மாதிரி இருந்தது. ஆனா சில கதைகள் வந்து என்னால முழுசா கேட்க முடிஞ்சது. நான் ஆக்சுவலா இப்ப வெளியே இருக்கேன், இருந்தாலும் ஹெட்செட் கொண்டு வராததுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சாரி எல்லாருக்கும். அமலா மேம் வந்து எனக்கு கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா எனக்கு அவங்கள தெரியும். எப்படி அப்படின்னா, நானும் அமலா மேம் வந்து இன்னொரு தமிழ்ச்சங்கம் ஒண்ணுல தொடர்ச்சியா புத்தக மதிப்புரை பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் இடையில வந்து கொஞ்சம் அமலா மேமால அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்ப திருப்பியும் அவங்க வந்து அங்க அந்த இதுல வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து புத்தக மதிப்புரை பண்ணுவேன். எனக்கு அந்த அளவு வந்து தமிழ் அமலா மேம் அளவுக்கு புத்தக மதிப்புரை வந்து பண்ண தெரியாது. ஆனா அவங்க கிட்ட இருந்து அந்த தொடர்ச்சியா 1 வருடங்கள்ல வந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எவ்வளவு பெரிய கதையா இருந்தாலும் அதை ஒரு 2-3 வரிகள்ல சுருங்க சொல்றதுல அமலா மேம் வந்து ரொம்ப அவங்க அதை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு என்னோட மதிப்புரைய கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றிட்டு வரேன் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்க விருப்பப்படுறேன். அவங்களும் எனக்கு ஒரு ஆசான் மாதிரி தான் இந்த புத்தக மதிப்புரையில. அதே மாதிரி நேற்று வந்து உலக பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் தினம் வந்து எல்லாரும் ரொம்ப சிறப்பா கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எல்லா சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே வந்து பெண்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்றது அந்த மாதிரி எல்லாம் நிஜமாலுமே நடந்தது. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு நாள் கூத்து மாதிரி. அந்த ஒரு நாள் மட்டும்தான் வந்து பெண்களை உயர்வாவும் மற்ற நாட்கள்ல வந்து அதை பத்தின ஒரு யோசனையே இல்லாமையும் அப்படி வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுதான் என்னோட இதா இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பெண்கள் தினத்தை சிறப்பா கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு விதத்துல பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு நேர்மறையா நம்ம எடுத்துட்டு போனா கூட இன்னொரு இடத்துல இத வச்சு நிறைய விளம்பரங்கள், சர்வதேச பெண்கள் தினம் இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கு, நீங்க வந்து இத பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வேற ஒரு தளத்துக்கு போறது வந்து கொஞ்சம் நம்ம பெண்களா இருக்கிறவங்க வந்து ரொம்ப யோசனை பண்ணணும். ஏன்னா நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதுக்கு வந்து ஆஃபர் கொடுக்கறது, IVF சென்டர்ஸ்ல வந்து ஆஃபர் கொடுக்கறது, ஸ்கூல்ஸ்ல வந்து ஆஃபர் கொடுக்கறது அப்படின்னு இது ஒரு கமர்ஷியலா போயிருது. ஆனா உண்மையிலேயே இந்த பெண்கள் தினத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் படிச்சு பார்த்தோம்னா இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறத தாண்டி நமக்கான உரிமைகளை வந்து கேட்டு போராட வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் எனக்கு வந்து கிடைச்சது இதோட உண்மையான வரலாற பத்தி தெரிஞ்சுக்கும் போது. அப்ப வந்து பெண் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு எப்பயுமே முன்னாடி காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து ஒரு சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு இதாதான் வந்து இருக்காங்க. நம்மளும் இந்த வலையில வந்து சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறதுதான் வந்து என்னோட ஒரு கருத்தை நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன். அதே மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய பெண்கள் சார்ந்த கதைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், இப்படி ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னு சொல்லியே எனக்கு இன்னைக்குதான் இந்த புத்தக மதிப்புரை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்காங்கன்னு. அப்ப இன்னும் அடுத்த தடவை நான் ஏதாவது புத்தகங்கள் வாங்க போகும்போது இந்த ஆசிரியரோட புத்தகத்தை வந்து தேடி பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். வாய்ப்பா இருக்கும். மேலும் அவங்களோட புத்தகத்தை வந்து படிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன்.
அததான் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அமலா மேம், ரொம்ப நன்றி மேம். கடைசியில கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டு உங்களோட புத்தக மதிப்புரை கேட்கறது எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதை வந்து எப்பயுமே மாத இறுதியில மட்டும்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்ப வந்து மாத துவக்க வாரத்திலேயே வந்து கிடைச்சது. நன்றி மேம் அதுக்காக. ரொம்ப நன்றி மேம். நீங்க இவ்வளவு உங்க டிராவலுக்கு நடுவுலயும் நீங்க வந்து இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். லோகேஷ், இவங்க பேரு பாண்டீஸ்வரிப்பா. இவங்க கோயம்புத்தூர் நானோ அறிவியல் டெக்னாலஜி அந்த ராமகிருஷ்ணா காலேஜ்ல வந்து லெக்சரரா இருக்கிறாங்க மேம். இவங்களும் ஒரு மிகச்சிறந்த புத்தக வாசிப்பாளர். இவங்களும் மிகச்சிறந்த புத்தக ரிவ்யூ சொல்றவங்க. அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் அவங்க சொல்றது. அவங்களும் மிகச்சிறந்த புத்தக ரிவ்யூவர் தான். ரொம்ப நல்ல ஒரு பர்சனாலிட்டி அவங்க. நிறைய வெளியில எல்லாம் போவாங்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம். நிறைய மாணவர்களுக்காக அவங்களும் நிறைய செய்யறாங்க. ஒரு மிகச்சிறந்தவங்க. இன்னைக்கு அவங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு இந்த கருத்து பகிர்வுல இந்த பெண்கள் தினம் அப்படிங்கிறது எத்தனை முக்கியமானது அப்படிங்கறத சொன்ன விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. தேங்க்யூ சோ மச் மேம். கண்டிப்பா நீங்களும் கலந்துக்கோங்க இந்த நிகழ்ச்சியிலையும். உங்களோட புத்தக மதிப்புரைய அறிவே ஆற்றல் அவளோட எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா மேம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல இந்த ஒரு சிறு குழுல வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புறது வந்து என்ன அப்படின்னா, நான் நிறைய இந்த பெண்கள் சார்ந்த நிகழ்ச்சிகள் அதுல எல்லாம் கொஞ்சம் கலந்துக்குவேன். அதாவது எப்படி அப்படின்னா, நான் ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் அந்த துறை வந்து என்னோட பின்னணியா இருக்கிறதுனால அதுல வந்து பெண்களை எப்படியாவது எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியும், நம்ம இருக்கிற இடத்துல ஏன்னா இப்ப நிறைய துறைகள்ல பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க. ஐடி துறையா இருக்கட்டும், இல்ல விளையாட்டு, அதுல எல்லாம் சாதிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு ஒரு சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வந்து ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. STEM, அறிவியல், தொழில்நுட்பம், கணிதம், டெக்னாலஜி அப்படின்னு, என்ஜினியரிங் அப்படின்னு, பொறியியல், இந்த துறைகள்ல வந்து அந்த அண்டர் கிராஜுவேட்னு சொல்ற அந்த இதோடயே வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து முடிஞ்சிருது. அதை தாண்டி நிறைய பேர் வந்து R&Dன்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த துறையில வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் வரணும் அப்படின்னா பெண்கள் இன்னும் வயது அதிகமானவர்களா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு அடுத்துதான் வந்து ஆராய்ச்சி துறைக்கு வர வேண்டியதா இருக்கு. அப்ப அவங்க வந்து குழந்தை, குடும்பம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் குள்ள போயிடுறதுனால அவங்களால அந்த துறைகள்ல வந்து பெருசா சோபிக்க முடியறது இல்ல. இதுல சோபிக்கிறவங்களும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களோட துணை இல்லை அப்படின்னா இந்த துறைகள்ல வந்து பெருசா முன்னேறி வர்றது, இந்த துறைகள்ல வந்து சாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து அந்த துறையில இருக்கிறதுனால எனக்கு வந்து தெரியும். எத்தனையோ பேர் வந்து PhD முடிக்கிறாங்க, ஆனா எந்த இதுவுமே இல்லாம திருப்பியும் குடும்பம், குழந்தை அப்படின்னு அந்த ஒரு சின்ன இதுலயே திறமையானவங்களா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர முடியறது கிடையாது. நானே வந்து அந்த மாதிரிதான் என்னோட PhD முடிச்சுட்டு ஒரு 3 வருடங்கள் வந்து 3 வருடங்கள் இல்ல, கிட்டத்தட்ட 4 வருடங்கள் வந்து இதுல இருந்து மொத்தமா ஒதுங்கி எந்த இதுலயுமே இல்லாம இருந்தேன். 2020க்கு அப்புறம் தான் இந்த துறையில வந்து என்னால ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு வந்து என்னோட கணவரோட முழு ஒத்துழைப்பு மட்டும்தான் காரணம். அப்ப வந்து நம்ம ஒரு பெண்களா இருக்கிறவங்க வந்து ஒரு குடும்பத்துல இருக்கும் போது அந்த குடும்பத்துல இருக்கிற கணவன், அப்புறம் அந்த குடும்பத்துல அவங்க மாமியார், உறவினர்கள், இவங்களோட துணை இருந்தா மட்டும்தான் ஒரு பெண்ணால வந்து இந்த ஸ்டெம் அப்படிங்கிற துறையில வந்து சாதிக்க முடியுது. இத வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு சொல்லல. நாங்க இந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து பெண்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கணும் அப்படின்னு இப்ப அரசியல் இதுல இருந்து, அறிவியல் துறையில இருந்து DSTன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இந்திய அளவுல நிறைய பெண் சாதனையாளர்கள், அறிவியல் துறையில சாதிச்ச அறிவியல் அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பெண் அறிவியல் அறிஞர்கள், அவங்களோட எல்லாம் வந்து உரையாடுறதுக்கு, பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சு அப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது இந்த துறையில வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, பெண்கள் வந்து முன்னேறி வர்றதுக்கு அப்படின்னு. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற நம்மளோட பெண் குழந்தைய வந்து இந்த துறையில ஒரு அறிவார்ந்தவங்களா நம்ம வந்து வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுவும் வேணும். அதே மாதிரி நம்ம ஒரு ஆண் குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பெண்களோட முக்கியத்துவத்தை வந்து எடுத்து சொல்லி எந்த அளவு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அடுத்த தலைமுறை வந்து அடுத்த தலைமுறையை நம்ம அதுக்கு வந்து தயார் செய்யும் போது மட்டும்தான்
நமக்கு அடுத்து வர்ற தலைமுறை வந்து ஒரு இன்னும் அறிவார்ந்தவங்களா, இன்னும் அதிகமா சிந்திக்க கூடியவங்களா வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் அந்த அறிவியல் துறையில இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்னாலையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்ப இந்த சிறு குழுல இருக்கிறவங்க அவங்க குடும்பத்துல இருக்கிற பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுக்கு என்ன விஷயங்கள் வந்து தெரிவிச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தும் போது அவங்க அந்த யங் ஜெனரேஷன் வரும்போது இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து சமூகத்துல இருக்கும். பெண் அப்படிங்கிறவ வந்து வெறும் ஒரு விளம்பரத்துல நடிக்கக்கூடியவளா அந்த மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் வந்து நிறைய அறிவாற்றல் மிக்கவளா, சமூகத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போறவளா மாத்தக்கூடிய வலிமை அப்படிங்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்களோட துணை இருந்தா மட்டும்தான் வந்து சாதிக்க முடியுது. இல்லைன்னா குடும்பமே வேண்டாம் அப்படின்னு உதறி தள்ளிட்டு தனியா போறவங்களால சாதிக்க முடியுது. ஆனா நம்மளோட இந்திய சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை வந்து உதறி தள்ளிட்டு நம்ம வந்து போகவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளுக்கு நடுவுல நம்ம இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களோட துணையோட மட்டும்தான் இதை வந்து நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சியம்மா. ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகத்தையும் தாங்கள் பயணிக்கும் ஒரு விதத்தையும் சிறப்பா சொல்லியிருந்தீங்க. உங்களது சேவை இன்னும் தொடர வாழ்த்துக்கள். பாண்டீஸ்வரி மேடம் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அத வந்து பெண்கள் முன்னேறணும்னா அந்த ஆண்கள் அவங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அத சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த ஆண் குழந்தைகளுக்கு வந்து பெண் குழந்தைகளோட சிறப்பெல்லாம் சொல்லி வளர்க்கும் போது அவங்க சொசைட்டில வர்றது வேற, இந்த பாலியல் வன்கொடுமை எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதுதான் முக்கியமான ஒண்ணு. அப்புறம் மகளிர் தினம் பத்தி சொன்னாங்க. ரொம்ப சரியா சொன்னாங்க. இந்த மகளிர் தினத்துக்கு மூல காரணமாக இருந்த அந்த பெண்களின் உரிமைக்காக போராடிய அந்த கிளாரா ஜெட்கின் அவங்க கிட்ட இருந்துதான் இந்த லாபத்தை குறியாக கொண்ட அந்த வணிக நிறுவனங்கள்லாம் இந்த மகளிர் தினம் அப்படிங்கறத திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. மிக்க மகிழ்ச்சியம்மா. அமலாம்மா, நீங்க இறுதியா இருக்காமா? பட்டாசு மாதிரி அப்படியே படபடன்னு பாண்டீஸ்வரி மேம் ரொம்ப நிறைய நல்ல கருத்துக்கள். உண்மையிலே ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்குங்கும் போது ஆர் சூடாமணி அம்மையாரை இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறையாக நினைத்து பார்க்கிறேன். அவங்களோட எழுத்து இன்னைக்கும் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு காத்திரமா அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு அழகா இந்த விஷயங்களை பகிர்றதுக்கு இந்த தளம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுவா அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நிச்சயம் நம்ம எல்லாரும் மறுபடியும் தொடரணும். இன்னும் நிறைய நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசணும். நம்ம மாணவர்கள்கிட்ட அதை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுதான் இதனோட இறுதி அல்டிமேட் எய்மா இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையா வச்சு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.